வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ், ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியனாக வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன மற்றும் இதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனீமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சோகை என்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். பெரும்பாலும் ரத்த சோகை வந்து நியூட்ரிஷனலாக இருக்கலாம், சத்து குறைபாடு, அப்படி இல்லைன்னா மரபணு ஜெனட்டிக்காக இருக்கலாம், லைக் தலசீமியா இல்லை ஹெரிட்டரி ஸ்பீரோசைட்டோசிஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நம்ம இங்கே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். மற்றும் த்ராம்போசைட்டோபீனியா தட்டணு குறைபாடு என்ன காரணங்களால வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். மற்றும் ப்ளீடிங் டிசார்டர்ஸ், ரத்தம் வந்து அடிப்பட்டால் நிற்காமல் போயிட்டே இருக்கிறது மற்றும் அடிப்படாமலும் வந்து ரத்த கட்டுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் டயக்னோஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ப்ராப்ளம், மூட்டுலையும் மற்றும் ஜாயின்ஸில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். இந்த ப்ராப்ளமில் இதையும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மற்றும் த்ராம்போட்டிக் டிசார்டர்ஸ், சின்ன வயசுலேயே யங் பேஷண்ட்ஸில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்டிங், அன்யூஷுவல் சைட்ஸில் வந்து ரத்தம் வந்து உறைஞ்சு போகிறது என்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். மற்றும் ரத்த புற்றுநோய், அக்யூட் லுக்கீமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளட் கேன்சர்ஸ் இங்கே ட்ரீட் பண்ணுறோம். மற்றும் நிறைக்கட்டிகளில் ஏற்படக்கூடிய ரத்த புற்றுநோய் லிம்ஃபோமா மற்றும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிறத இங்கே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மற்றும் குழந்தைகளில் ஏற்படக்கூடிய ரத்த சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், இம்யூனோடெஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிறது ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம், அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். த்ராம்போசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறைந்து போதல், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படிங்கிற ரத்த நாளங்களில் ரத்த உறைஞ்சு போகிறத த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா பிளட் கிளாட். அந்த பிளட் கிளாட் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இல்லாட்டினா ஸ்மோக்கிங், இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து ரத்த உறைஞ்சு போகிறதுக்கு எல்டர்லி வயசான பாப்புலேஷனில் காமனாக ரத்த உறைஞ்சு போகிறதுக்கான காமனான ரீசன்ஸ். ஸோ அப்படி இல்லாமல் வெயினில் த்ராம்போசிஸ் அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில். ஸோ அதை நம்ம டிவிடின்னு சொல்லுவோம், டீப் வெயின் த்ராம்போசிஸ். ஸோ அதே டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஒரு சில பேருக்கு அங்கேருந்து அந்த கிளாட் வந்து உடஞ்சி அப்படியே லங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகி பல்மரி த்ராம்போ எம்பாலிசம் அப்படின்னு லங்ஸில் போயிட்டு பிளட் கிளாட் ஆகலாம், அதை பல்மரி த்ராம்போ எம்பாலிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டோட, மூச்சு கஷ்டத்தோட எமர்ஜென்சிக்கு பெரும்பாலும் வந்து அட்மிட் ஆவாங்க. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா எந்த ரீசன்ஸ்னால வருது அப்படிங்கிறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பிளட் கிளாட்டிங், இந்த டிவிடி அப்புறம் வந்து பல்மரி த்ராம்போலிசம் தவிர மிசென்ட்ரிக் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். குடல்களில் போகக்கூடிய ரத்த சப்ளைஸ், ரத்த நாளங்களும் ரத்த உறைஞ்சு போச்சுன்னா மிசென்ட்ரிக் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அன்காமன் சைட்ஸ், இந்த டிவிடி, பல்மரி த்ராம்போ எம்பாலிசம், மிசென்ட்ரிக் இஸ்கீமியா இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே ரத்த உறைஞ்சு போகிற தன்மை அவங்க உடம்புல இருக்கலாம். ஸோ அது ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணால் தான் வந்து அவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த ஆன்டிகோகுலேஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், திரும்ப இந்த மாதிரி கிளாட் வரதுக்கான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்பர் இவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதனால் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த பிளட்டை வந்து கிளாட் ஆனதை கரைக்கிறதுக்கு ஆன்டிகோகுலேஷன் அந்த மெடிசன்ஸை எவ்வளோ நாளைக்கு நம்ம எடுக்கணும், எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று ஆட்டோலோகஸ், இன்னொன்று அலோஜெனிக். ஆட்டோலோகஸ்ங்கிறது பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல்ஸே அவங்களுக்கு இன்ஃபியூஸ் பண்ணுறது. இது என்னென்ன இண்டிகேஷனுக்காக பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபோமா அப்படிங்கிற ப்ராப்ளம் மற்றும் மல்டிபிள் மைலோமாங்கிற ப்ராப்ளம்காக பெரும்பாலும் ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அலோஜெனிக் அப்படிங்கிறது HLA மேட்சிங் பண்ண டோனார்ஸ் கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது வந்து அலோஜெனிக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். என்னென்ன காரணங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போன் மேரோ ஃபெயிலியர், ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படி சொல்லப்படக்கூடிய போன் மேரோ ஃபெயிலியர் அப்படிங்கிற ப்ராப்ளம்காக பண்ணுவோம். மற்றும் போன் மேரோவில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், எலும்பு மஜ்ஜையில் அக்யூட் லுக்கீமியா மற்றும் லிம்ஃபோமா, மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்து இருக்கிற பட்சத்தில் டோனார்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், ஸ்கின்ல சப்குட்டேனியஸாக இன்ஜெக்ஷன் 4 days கொடுப்போம். 5th day அவங்ககிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த கலெக்ட் பண்ண ஸ்டெம் செல்ஸை பிளட் மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணுவோம். டோனாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, டோனாருக்கு நம்ம வந்து போன் மேரோ டெஸ்டிங் பண்ண போகிறதும் கிடையாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் கிடையாது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இதர் ஹை டோஸ் கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ கொடுத்து அவங்களோட போன் மேரோ ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டோனார் கிட்ட இருந்து எடுத்த ஸ்டெம் செல்ஸ் பிளட்டை ஏற்றுற மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ்.